அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆனால் இது காலையில் இல்லை, மதியானம் 12 மணி. எந்த அளவுக்கு வெளியே மிஸ்டாக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது கிளைமேட் இங்கே. நாங்கள் இன்றைக்கி எழுந்ததே லேட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி போடலாம் அப்படின்னு வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருக்கு போய் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா அவர் சாப்பிட்டு திரும்ப கிணத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்துவாங்க. இன்னைக்கு சண்டே என்ன லஞ்ச் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, பூண்டு போட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பூண்டு காரக்குழம்பு தான் வைக்க போறேன். இன்னைக்கு மார்னிங் நாங்கள் எழுந்ததே பயங்கர லேட்டு. நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு நல்லா தூங்கி காலையில லேட்டாக எழுந்து சரி தோசை மாவு இருக்கே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லேட்டாக எழுந்தாச்சு. சாதம் வச்சுட்டேன். ஆல்ரெடி டைம் வந்து 2 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 1/2 hourல சமைச்சிருவேன். அதனால இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன் இன்னைக்கு நான்வெஜ் இல்லையா அப்படின்னா, இன்னைக்கு நான்வெஜ் இருக்கு, அதையும் சமைக்கணும். இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு நான் வந்து லக்சம்பர்க் வந்து 2வது அவங்க வீட்டுக்கு தான் போனேன். நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் இருக்கு. செகண்ட் பேபி பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால அவங்க வந்து என்ன நம்பி ஒரு வேலை எடுத்துருக்காங்க. ஏன்னா பிரீத்தி நீ தான் எனக்கு மேக்கப் பண்ணணும், எனக்கு சாரிலாம் கட்டிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் அவங்க சாரியை ப்ரீஃபீல் பண்றதுக்காக எடுத்து வராங்க. மற்றபடி நான் ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல்லாம் இல்லை, சும்மா ஏதோ எனக்கு பண்ணிட்டு தெரியும். ஸோ நானே பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. அவங்க வந்து ஈவினிங் 4 o'clock தான் வரேன்னு சொன்னாங்க. அதனால சப்பாத்தியும் சின்ன மசாலாவும் பண்ண போறேன். சிக்கன் கேப்சிகம்லாம் வச்சு ஸ்கியூவர்ஸ் பண்ணிட போறேன். அதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல பண்ணலாமா இல்லை ஓடிஜியில் பண்ணலாமான்னு ஒரு யோசனையா இருக்கு. எது சீக்கிரமா முடியும் அப்படி செஞ்சு வச்சிருவேன். தமிழ் இதெல்லாம் குடிச்சிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. நாளையில இருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ நாங்கள் சாட்டர்டே இல்லை சண்டே வாங்கி ஸ்டாக் வச்சுப்போம். மற்ற நாளில் பெருசாக போக மாட்டோம். அதனால அவங்க 2 பேரும் கலக்கி அனுப்பி விட்டாச்சு. ஹாய் ரிகன். ஷாப்பிங் போய் என்ன சொன்னா அப்புறம் கேட்டா வீட்ல தரல. நான் ஆல்ரெடி வீட்ல வச்சிருக்கேன். என்கிட்ட கேக்கல எங்க இருக்கு அப்படின்னு. டாக்ஸி வாங்குங்க. அவங்க கலக்க கோதுமை மாவு, கோகனட் மில்க், மில்க் வந்து அப்படியே எங்களுக்கு ஒரு டேஸ்ட் தேவைப்படும். தக்காளி, ஆனியன், ஃபிஷ், இது வந்து ப்ரான்ஸ். இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் இது என்ன ஃப்ரூட்னே எனக்கு தெரியல. இத போய் கேட்டா அவருக்கும் தெரியல. கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் அப்படின்றாரு. உள்ள வேற மாதிரி இருக்கும் நினைச்சா இப்படி இருக்கு. இது எப்படி தோல் குடிச்சிட்டு சாப்பிடுமா, தோல் ஊத்தாம சாப்பிடுமா? சைட் பை சைட் சிக்கன் ஸ்கியூவர்ஸ்க்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன்லெஸ் சிக்கனை க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 கலர் கேப்சிகம் அண்ட் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான். தென் சால்ட் கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு, லைம் ஜூஸ், கஸ்தூரி மேத்தி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்பயே வந்து ஸ்கியூவர்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். கர்ட் போட்டிருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நைட்டு ஒரு 8:30க்கு தான் டின்னர் சாப்பிடுவோம். ஒரு 8 o'clock எடுத்து
இதை ஓடிஜியில் பண்ணாலும் சரி இல்லை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் சரி ரெடி ஆகிடும். தமிழ்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாச்சு. அவர் அதனால தான் எனக்கு நீ எதுக்கும் ஒன்று போட்டு காமி, அப்புறம் இல்லைன்னா தப்பு தப்பாக போட்டோன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதை கற்றுக்கிட்டு இருக்காரு எப்படி போடணுன்னு. அதாவது 3 கலர் கேப்சிகம் வரணும். கிரா குச்சி தள்ளி வை. மிடில் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன், சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. நான் நடுவில் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, இங்கே லக்சம்பர்கில் மட்டும் அப்படியா, இல்லை எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்லையும் இப்படி தான் இருக்கா, இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லையும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, இங்கே லக்சம்பர்கில் இந்தியன்ஸ்க்கு வீடு வாடகைக்கு கொடுக்கணும்னாலே எல்லா ஓனர்ஸுமே ரொம்ப யோசிக்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்தியன்ஸ்னாலே வீடு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. யாரோ ஒருத்தர் எப்படியோ சரி ஓகே அப்படின்னு கொடுத்தா தான் உண்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ்னால் கிச்சனை க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க, கிச்சனை டேமேஜ் பண்ணிடுறாங்க, சிம்னியை க்ளீன் பண்ணுறதில்ல, டிஷ்வாஷரை க்ளீன் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து நிறைய மசாலா யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுனால சிம்னி வந்து ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட், முக்கியமாக இந்த கிச்சன் பொறுத்து தான். இப்போ நான் இருக்கேன், ப்ரீத்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க, வீட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது வேறு. ஆனால் இங்கே ஒரு குரூப்பாகவே இருக்காங்க. இந்தியன்ஸ்னாலே நம்ம வீடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் ப்ரிஃபர் பண்ணணும், இவங்க இந்தியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு போயிடுறதுனால நம்மளோட ஐடென்டிட்டி இந்தியன் தானே, ஸோ இந்தியன் அதை அப்படியே ஸ்ட்ராங்காக முத்திர குத்திடுறாங்க, இந்தியன்ஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்த நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ இந்த கிச்சனில் தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், இதே வீட்டில் தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கலன்னா நம்மளோட ஹெல்த்துக்குமே அது ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம இருக்கிற இடத்த எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின், சிம்னி, டிஷ்வாஷர் இதோட ஃபில்டர்ஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ எடுத்து க்ளீன் பண்ணாலே அந்த பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும். நம்ம இவ்வளோ வாடகை கட்டுறமே அப்படின்னு நினச்சலாம் அவங்களோட பொருளை டேமேஜ் பண்ணிட்டு போகக்கூடாது. அவங்க எப்படி நம்மளுக்கு வீடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அண்ட் மற்ற கண்ட்ரி ஓனர்ஸும் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா இந்தியன்ஸும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்களோட சண்டே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடித்து விளையாடி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் Bye. பாய். Bye.